3, 2, 1, start. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் எப்படிலாம் நம்ம கரெக்டாக பண்ணாலும் ஃபெயில் ஆகுது, அதை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதோட ப்ராசஸ் எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இது பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸு, இதை பற்றிலாம் நான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் எப்படிலாம் தவறு நடக்குது, ஃபெயில் ப்ராஜெக்ட் பற்றி எப்படி ஃபெயில் ஆகுது, என்ன பண்ணாலும் என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ போடுறோன்னா எல்லோரும் நம்ம சக்ஸஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம். எல்லோரும் அதை பற்றி மட்டும் தான் சொல்லுவாங்க. யாரும் ஃபெயிலை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அதுக்காக உங்களுக்கும் நீங்கள் எதை பற்றி இதை தெரிஞ்சுக்கணுக்காக தான் நானும் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு சக்ஸஸும் தெரியணும், ஃபெயிலும் தெரியணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கரெக்டான விஷயம் இருந்தால் கூட அதில் தப்பு இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக செய்யவும் முடியாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்து தான் ஆகும், நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அது மாதிரி தான் இப்போ இதுலேயும் இருக்குது. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோன்னா அதுலேயும் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் நடக்குது, அது எப்படி தவிர்க்கலாம், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இன்அடிக்குவேட் பிளானிங். இன்அடிக்குவேட் பிளானிங்னா பிளானிங்கை தப்பாக டிசைனிங் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது ஒரு மிஸ்டேக் ஆகலாம். அது எப்படி ஆகுதுன்னா பிளானிங் இப்போ டிசைனிங் பண்ணுறவங்களே இப்போ பிளான் பண்ணுறவங்கள பிளான் போட்டு கொடுப்பாங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி, இல்லைனா ஒரு ஷீட்டில் கொடுப்பாங்க, ட்ராயிங் ஷீட்டில். அதில் கொடுக்குறப்ப அவங்க ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அதை அவங்க தப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அதனால் ஒரு காலம் பீம் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் தப்பாக கொடுத்துருந்தாலும், இப்போது சைஸ் வேறு எதனா எவ்வளோ கொடுக்கணும், ஆட் பண்ண லோடு எவ்வளோ ஆட் பண்ணணும், அது மாதிரி தப்பாக இருந்தாலும் அதில் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பீம் காலம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பில்டிங்கே ஃபுல்லாக வேஸ்ட்டு. அதனால் இதுலேயும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் டு கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேட், இப்போ ஒருத்தர் கம்யூனிகேட் இல்லைனா, இப்போ வேலை செய்கிறப்ப ஏதாச்சும் டவுட்டு கிளாரிஃபை ஏதாச்சும் இல்லைனா அதுலேயும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸ்கோப் க்ரியூ அண்ட் சேஞ்ச் ஆர்டர்ஸ். ஒருத்தர் ஆர்டர் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஸ்கோப் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஒருத்தர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா விஷயத்தை அதை நம்ம எடுத்துன்னு கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அதை நம்ம கேட்காம விட்டோன்னா அதில் ஒரு மிஸ்டேக் ஆகும். இதனாலேயும் மிஸ்டேக் ஆகும். மற்றவங்க சொல்கிறதே நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு ஆர்டர் கொடுக்குறோன்னா அதை செய்யணும், அதை பற்றி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிலிட்டி இஷ்யூஸ் அண்டு டிலே. இப்போ ஏதாச்சும் இஷ்யூ இருக்குன்னா அதில் டிலே பண்ணக்கூடாது. நம்ம டிலே பண்ண நம்மளுக்கு அதுலேயும் ஃபெயில் ஆகும். இப்போ ஏதாச்சும் ஒன்று இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணுன்னா அது லேட் ஆகும்னா அதனால் டிலே பண்ணுறதுனால ஃபெயில் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இக்னோரிங் ரெட் ஃப்ளாக்ஸ். இப்போ எப்படின்னா இக்னோர் பண்ணக்கூடாது, எத்தையும் நம்ம இக்னோர் பண்ணாமல் நம்ம செய்யணும் வேலையை. சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஆளில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். This video sponsored by Buy Mode eShopping. Thank you friends. Tata. Bye bye.